இப்போ இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனை மூலகர்த்தா யாரு? அது வழக்கு நடந்துச்சு. வைகோன்னு நம்ம சொல்றோம்ல, அவங்க தம்பி ரவிச்சந்திரன் கூட அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு. காந்தாயாரி தமிழர்கள் வாழற வணங்குற தெய்வம், பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர்கள் வாழற தெய்வம். பிறமொழியாளர்கள் இந்த குறிஞ்சாங்குளத்தில் 4 பேர் வெட்டி மாத்தி மாத்தி இந்த கொடுமை எங்கேயா நடக்குமா? இங்க இருக்கிற தமிழருக்கு கொஞ்சமாவது பாவம் புண்ணியம் பார்க்க முடியுமா? தமிழர்கள் தான் நான் கேட்கிறேன். நடந்து தமிழ் நிலத்தை அடி அளந்து நடக்கிறேன்னு நடந்து இனத்தை காக்கிற மாதிரி நடிச்சு இன்னைக்கு அதே வைகோ தன்னுடைய மகனுக்காக எந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாரோ அந்த கட்சியில் போய் கலைஞ்சிருக்காருன்னா, மல்லை சத்தியா அவ்வளவு இருந்தார், இன்றைக்கு அவர் கட்சி விட்டு நிற்கிறாங்க. காரணம், அவர் முதுகுடி தமிழர். இதே பிறமொழியாளர்கள் நீங்க நீக்குவீங்களா? உங்க சாதிக்காரர்ல யாராவது அது மாதிரி இருந்தா நீங்க நீக்குவீங்களா? ஈழம் தோத்து போனதே இந்த வைகோ போன்ற வடுகர்களை சந்தித்ததனுடைய விளைவுதான் ஈழம் தோத்து காட்டி கொடுத்தீங்களா? திரு ராஜீவ் காந்திக்கு திரு கருணாநிதி கூட்டு சொன்ன போது என்ன நடந்துச்சு? உங்க பேச்செல்லாம் நம்பி மாவீரன் உங்களெல்லாம் தமிழன்னு நம்பி ஆயுதங்களை ஒப்படைச்சாங்களே, இன்றைக்கு இங்க மட்டுமா தாலி அறுக்கிறோம்? அங்க ஆயுதம் கொண்டு சிங்களவனால் தாலி அறுத்துச்சு எம் இனம். இன்றைக்கு ஆயுதமே இல்லாமல் மருளை விற்று என் தமிழ் பெண்கள் தாலி எடுத்துக் கொண்டிருக்கிறார். 4 ஆண்டு காலம் சுடுகாட்டு மண் புகைக்குள்ளில் இருந்த மாதிரி இப்ப ஈழ்ச்சி வந்து மது விலக்குக்காக நடைபயணம் போறன்ற. ஒரு நாள் சுடுகாட்டுக்குள்ளியாப்பா இருந்த நீ தூங்கிட்டியா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. குறிஞ்சாங்குளம் காந்தாரி அம்மன் கோயில் பற்றி பேசியிருக்கீங்க. அந்த பிரச்சனை என்ன? இப்போ மேல்பாதி வடக்காடு போன்ற ஊர்களில் இருந்த கோயில் பிரச்சனைகளை திமுக அரசு முடிச்சு வச்சிருக்கு. இது என்ன, இந்த பிரச்சனை என்ன? அது காந்தாயாரி தமிழர்கள் வாழற வணங்குற தெய்வம், குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர்கள் வாழ்கிற தெய்வம். எந்த அநியாயம் உண்மையிலேயே உலக நாடில் எந்த இடத்திலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. பிறமொழியாளர்கள் குறிப்பா அவர்கள் இந்த குறிஞ்சாங்குளத்தில் தாய் தெய்வமான காந்தாரியை கோயில் கட்டி வணங்குறதுல அதை செஞ்சாங்கன்றதுனால 4 பேர் நினைக்கிறேன் வெட்டி மாத்தி மாத்தி இந்த கொடுமை எங்கேயா நடக்குமா? இங்க இருக்கிற தமிழருக்கு கொஞ்சமாவது பாவம் புண்ணியம் பார்க்க முடியுமா? தமிழர்கள் தான் நான் கேட்கிறேன். என்ன செய்யணும்? நமக்குள்ள 1000 சண்டை இருக்கும். நான் ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை போடாத இருக்கிறான், ஒரே பங்காளியில எல்லாம் மாமன் மச்சான் சண்டை போடாத, அங்காளி பங்காளிகள் தமிழ் குடியில சண்டை போடாதவா இருக்கான். நமக்கு 1000 சண்டை இருந்தாலும் இதுதான் அடுத்து ஈழத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி ஈழத்தில் இருக்கிற சிங்களவன் வடுகன் தெரியுமா? சிங்களவன் என்பது நீங்க வேற நினைக்கிற மாதிரி ஆளு இல்ல, எல்லாரும் வடுகர்கள் தான். அந்த நாயக்கா, குமார நாயக்கா, அப்படி இப்படின்னு சொல்ற பண்டார நாயக்கெல்லாம் சொல்றாங்களே, அவங்களாம் யாரு? அங்க இருக்கிற அவன் இலங்கையில் இருக்கிற ராஜபக்ஷ எங்க வரான்? திருப்பதி கோயிலுக்கு வரானே, ஏன் வரான்? அவன் புத்தனை கும்பிடுறவனாச்சே, புத்தன் பிறந்த மண்ணில் இருக்கிறவன் எதுக்கு இங்க வரான்? அப்படின்னா அவனுக்கு தெரியும் இவர்கள்
தமிழர்களை வீழ்த்துவதற்காக வந்த இவர்கள், பௌத்தம் என்ற பெயரில் வாழ்கின்ற இவர்கள் அத்தனை பேரும் வடுகர்கள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற தமிழனுக்கு என்ன, இங்க இருக்கிற ஒட்டுமொத்தமா எத்தனை கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரே ஒரு மணி நேரம் மனசு வச்சு காந்தாரி கோயிலை, தமிழர்கள், முதுகுடி தமிழர்கள் வாழ்கின்ற கோயிலை நாங்கள் எந்த சிக்கல் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் கட்டுவோம்னு சொல்றதுக்கு இந்த தமிழர்களுக்கு மனசுல தில் இருக்கா? முதல்ல தில் இருக்கா? சொல்ல முடியுமா? ஏன் தயங்குறீங்க? என்ன, யாரை பண்ணு நீங்க பயப்படுறீங்க? உங்களுடைய அச்சம் எங்க? சேரன், நான் தான் சேரன், நான் தான் சோழன், நான் தான் பாண்டியன், மூவேந்தர் வழின்னு பேசுற இந்த தமிழ் இனத்தை பார்த்து கேட்கிறேன். ஒரு தமிழன் தன்னுடைய தாயை வணங்குவதற்கு இங்க முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். கேள்வி இருக்கா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? அவருக்கு அப்போ அவங்களுடைய சதவீதம் எவ்வளோ? தமிழன் நீங்க இப்படி சொல்லல, இவங்க அவங்கன்னு இந்த தமிழ் குடியில் நம்ம இவங்க எவ்வளவு இருக்கிறாங்க அது கேட்கல. நான் நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டுவோம் வாரில் காந்தாரி கோயிலேன்னு சொல்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர், ஓட்டு அரசியல் பண்ற தலைவர் யாருக்குமே தில் இல்லை. அப்போ நீங்கெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, நான் சோழன் வழி வந்தவன், கங்கை கொண்டான் கராரம் கொண்டான்னு நீங்க சொல்லாதீங்க. உங்க வீரம் மழுங்கி போச்சு இல்லையா? வீரத்தை தொலைத்து விட்டீர்கள். வீரத்தை தொலைத்ததனுடைய பலன் தான் உலக நாடே அஞ்சியது. தமிழனுடைய கப்பலை திரட்டி இங்க எடுத்துட்டு போறான், கடாரம் போனான், உன்னுடைய யானைப்படையை வச்சிருந்தான். இவ்வளவு பேருக்கு அலைகடல்ல போய் எத்தனை நாடுல புலிக்கொடி எடுத்திருப்பான். அவங்க எல்லாம் உரிமை கொண்டாடுறீங்களா நீங்க? ஒரு சாதி சொல்றது நான் தான் பாண்டியன், ஒரு சாதி இல்ல அவன் இல்ல நான் தான் பாண்டியன். ஐயா, நீங்க தான் பாண்டியன், நீங்க தான் சோழன், நீங்க தான் சேரன், நான் மறுக்கல. காந்தாரி கோயில் கட்டுவதற்கு நீங்க ஏன் துணை நிற்க மாட்டீங்கன்ற? அப்போ துணை நிற்காமல் பிறருக்கு துணை நிற்கிறீங்களே, இதுதான் தமிழ் மீதும் தமிழ் மன்னர்கள் மீது வச்சிருந்த பற்றான்னு கேட்கிறேன். நீங்க எல்லாம் சொல்றதுக்கு உண்மையிலே நீங்க எல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு நீங்க சொல்றீங்களே, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. ஆண்ட பரம்பரை தானே, கட்ட முடியுமா? நான் தலைமையில், நீங்க வாங்க, உங்க தலைமையில் நான் வரேன், வாங்க போவோம், காந்தாரி கோயிலை கட்டுவோம், வாங்க, மண்ணின் மைந்தர் முதுகுடி தமிழர்களுடைய தாய் காந்தாரியை வாங்குவோம், வாங்க வாங்க போவோம். வருவீங்களா? வர முடியுமா உங்களால? அதை பத்தி பேச முடியுமா ஊடகங்கள்ல? காந்தாரியை பத்தி பேச முடியுமா? வாய்க்கிழி அது இதுன்னு பேசுறீங்களா? நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல, எவ்வளவு அரசியல் பேசுறீங்க, எவ்வளவு இன விடுதலை பேசுறீங்க, எவ்வளவு மொழிபற்ற பேசுறீங்க. ஒரே ஒரு காந்தாரி கோயில் அதை கட்டது, அதை பத்தி பேசுவதற்கு அதில் மரணித்த அப்படியே தியாகம் செஞ்ச காந்தாரி கோயிலுக்காக தியாகம் செய்த அவங்களுக்காவது அவங்களுடைய படங்களை தெரிஞ்சு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கு அந்த மக்கள் சின்ன கூட்டம் இருக்குன்னு வசதி படைத்தோர் பிறமொழி ஆளர்களை கண்டு தமிழகத்தில் நாம் தமிழகத்தில் தான் இருக்கிறோமா என்கின்ற தமிழர் இருக்கிறோமா, இவர்களெல்லாம் தமிழ் இனத்தை காக்கிற தலைவர்கள் தானா என்ற கேள்வி இங்க இருக்கு நமக்கு. சரி, இப்ப இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனை மூலகர்த்தா யாரு? அது வழக்கு நடந்துச்சு, வைகோன்னு நம்ம சொல்றோம்ல, அவங்க தம்பி ரவிச்சந்திரன் கூட அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு, தெரியுமா? அவருதான் ஈழம் தோத்து போனதே இந்த வைகோ போன்ற வடுகர்களை சந்தித்ததனுடைய விளைவுதான் ஈழம் தோத்து போனது. தனி ஈழம் மலராது போனதற்கு காரணம் தமிழர்களை சந்திக்காமல் பிற மொழியாளர்களை அண்ணன் மேதகு சந்தித்துத்தான் காரணமா இருக்கும். நடையா நடந்து தமிழ் நிலத்தை அடி அளந்து நடக்கிறேன்னு நடந்து இனத்தை காக்கிற மாதிரி நடிச்சு இன்னைக்கு அதே வைகோ தன்னுடைய மகனுக்காக
எந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாரோ அந்த கட்சியில் போய் கலைஞ்சிருக்காருன்னா மொழிப்பற்றா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல நமக்கு. மொழிப்பற்றினால்தான் உங்கள் மகனை எடுத்துட்டு போய் அடுத்த தலைமுறை அரசியலுக்கு நீங்க போய் சமப்படுத்துறீங்களா இல்லையா? இது என்ன தம் மக்கள் கூட்டணி. திரு ஸ்டாலின் மகனும் திரு ஸ்டாலினும் இருக்கிறத மாதிரியும் திரு வைகோவும் துறை வைகோவும் இருக்கிற மாதிரி புகைப்படம் இருக்கு பார்க்கப்படுது அப்படின்னா இது மக்களுக்கான கூட்டணியா தம் மக்களுக்கான கூட்டணியான்ற கேள்வி நமக்கு இருக்குல்ல நமக்கு. அப்போ தொடர்ச்சியாக தமிழ் எண்ணத்தை அழிப்பதற்காக அங்க ஒரு தமிழன் தலை நிமிர்ந்து நிக்க முடியல. காரணம் என்ன? திரு மல்லை சத்யா அவ்வளவு இருந்தார், இன்றைக்கு அவர் கட்சி விட்டு நிற்கிறாங்க. காரணம் அவர் முதுகுடி தமிழர், அதனால கட்சி விட்டு நீக்க முடியுது. இதே பிறமொழியாளர்கள் நீங்க நீக்குவீங்களா? உங்க சாதிக்காரர்ல யாராவது அது மாதிரி இருந்தா நீங்க நீக்குவீங்களா? அப்ப நீங்க வச்சிருக்கிற கட்சி தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லணும்ல, வெளிப்படையா சொல்லணும்ல. எங்கெங்க அளந்து எந்தெந்த ஊர்ல எங்கெங்க இடம் இருக்குன்னு பாக்குறீங்களா? உங்களுடைய நடைபயணம் இப்ப சொல்றாரு 4 ஆண்டு காலம் சுடுகாட்டு மண் புகைக்குழில் இருந்த மாதிரி இப்ப ஈழ்ச்சி வந்து மது விலக்குக்காக நடைபயணம் போறன்ற. ஒரு நாள் சுடுகாட்டுக்குள்ளேயாப்பா இருந்த நீ தூங்கிட்டியா? என்ன செஞ்ச? இவ்வளவு நாள் கண்ணு குருடா இருந்துச்சா? என் மக்கள் பாதிக்கப்படுறது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஈவு இறக்கம் இருந்துச்சா உங்களுக்கு? என் வீட்டுல இளம் விதவை தாலி எடுத்திருக்கு இந்த மதுவால தெரியுமா? எத்தனை தமிழ் பெண்கள் தாலி எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை குழந்தைகள் தந்தையை இழந்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை தாய்கள் தன்னுடைய பெற்ற மகனை இழந்திருக்காங்க தெரியுமா இந்த குடியினால? தெரியுமா? இப்பதான் தெரியுதா? தேர்தல் வர்ற நேரத்தில் வைகோவுக்கு தெரியுதா? ஈழத்தில் நீங்க ஈழத்துல போய் எம்பியா இருக்கும் போது சந்திச்சு கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போது அங்கிருந்து காட்டி கொடுத்தீங்களா? தகவல் கொடுத்தீங்களா நான் ஈழத்தில் இருக்கிறேன்னு? காட்டி கொடுத்தீங்களா? திரு ராஜீவ் காந்திக்கு திரு கருணாநிதி கூட்டு சொன்ன போது என்ன நடந்துச்சு? உங்க பேச்செல்லாம் நம்பி மாவீரன் உங்களெல்லாம் தமிழன்னு நம்பி ஆயுதங்களை ஒப்படைச்சாங்களே. இன்றைக்கு இங்க மட்டுமா தாலி அறுக்கிறோம்? அங்க ஆயுதம் கொண்டு சிங்களவனால் தாலி அறுத்துச்சு எம் இனம். இன்றைக்கு ஆயுதமே இல்லாமல் மதுவை விற்று என் தமிழ் பெண்கள் தாலி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தெரியுது யாருக்கே மது விலக்குக்காக பேச போறோம். ஆட்சி முடியும் போது இப்பதான் உங்களுக்கு கண்ணு திறக்குதா? கண்ணு தெரியுதா? யாரை ஏமாத்தி கொண்டிருக்கிற இத்தனை ஆண்டு காலம்? மத்திய அரசு கேட்டீங்களா? ஈழம் மறந்துச்சா? இன்றைக்கும் சிங்களவன் என் தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொண்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான எங்காவது கேட்டிருக்கீங்களா? நீங்க பேசியிருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டீங்க? இன்னைக்கு நான் கண்ணுக்கு என் தமிழ் மன்னர்கள் வச்சிருந்த கட்சித்தீவை அம்போடு விட்டு கொடுத்தோமே. இந்திய கட்டமைப்பு இருக்குன்னு நம்பி நீங்கள் எல்லாம் என் தமிழ் இன மீனவர்களை காப்பாத்துங்க நம்பி இன்றைக்கு கட்சித்தீவை விட்டு கொடுத்துட்டு இருக்கோமே. இன்னைக்கு என் மீனவர்கள் வலை உலர்த்துவதற்கு கூட அந்த கட்சித்தீவு பக்கம் போக முடியலையே. எவ்வளோ வரவும் போறவன் சிங்களவன் கையில் இருந்துட்டு என் இனம் அழிஞ்சு கொண்டிருக்க, அடிபட்டு கொண்டிருக்க, படகை இறந்து கொண்டிருக்க, வழக்கு போட்டு தண்டம் கட்ட முடியாமல் இருக்க. ஒவ்வொரு முறையும் இந்த ஒன்றிய அரசு இந்திய அரசை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க என் மீனவ பெண்கள் கண்ணீரும் கம்பளமா அழிஞ்சிட்டு இருக்காங்களே. யார் காரணம்? அவங்க தெரியுமா? கணவன் கடலில் எங்க இருக்கான்னு தெரியுமா? இன்றைக்கு ஒரு பரவர் சமூகம் இன்றைக்கு அப்படி இருக்கு. முத்து குளிச்ச சமூகம், மன்னர்களுக்காக படகு ஓட்டி போன, கப்பலை ஓட்டி போன ஒரு சமூகம் இன்றைக்கு கண்ணீரும் கம்பளமா சிங்களவனை பார்த்து அஞ்சுகிற ஒரு நிலையை ஏற்படுத்தியது யார் என்ற கேள்வி நமக்கு இருக்கு. சரி, இப்போ நீங்க இவ்வளோ விஷயம் சொல்றீங்க. இப்போ வைகோடைய அம்மாவே நீங்க பார்த்தீங்கன்னா ஈழப்போரில் குண்டடிப்பட்டு தமிழகம் வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அவரே கூட தொடர்ந்து ஈழ பிரச்சனையிலும் தமிழ் தேசியத்திலும் களங்கண்டவர்.
அவர் மேலே ஏன் இவ்வளோ விமர்சனம்? பிழைக்க வருபவர்கள் தன்னுடைய அரசியலுக்கு லாபத்துக்காக இதெல்லாம் செய்கிறது வாடிக்கை தான். இதை கண்டு ஏமாந்துச்சில எம் இனம். ஆஹா, அடிபட்டு வந்தவனுக்கு வைத்தியம் பார்த்துட்டாங்களே, ஒருவேளை சோறு போட்டாங்களே, ஒரு கிளாஸ் மோர் கொடுத்துட்டாங்களேன்னு அதை நம்பி ஏமாறுற கூட்டமா இந்த இனம் இருக்கு. அம்மா இங்க இறங்க முடிஞ்சிச்சா? வைத்தியம் பார்க்க முடிஞ்சிச்சா? கேட்க முடிஞ்சிச்சா? இது இப்படி சொல்றீங்களே, யாரோ புலிகளுக்காக எல்லாம் நின்னாருன்னு சொன்ன அவர் கேட்டாரா? நான் நிக்கிறேன், விமானத்தை இறக்குங்கள், ஆரோக்கிய அம்மாவை இங்க வைத்தியம் பார்ப்போம்னு சொன்னாரா? ஏன் கேட்க முடியல அவரால்? அப்படியே பாராளுமன்றத்தில் குரலை உயர்த்தி பேசுற மாதிரியே பண்ணார. ஏன் திருப்பி போனாங்க? இதெல்லாம் பிழைக்கிறதுக்கு பேரை மாத்திக்குவாங்க முதல்ல, அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது இங்க திருமாவளவன் மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டார். நாங்க எந்த பேரை வச்சுட்டு போறோம், நீ திருமாவளவன் உங்க அப்பா பேரை மாத்தணும்னா அது உன்னுடைய விருப்பம். தமிழில் பெயர் வைக்கிறோம்னு சொல்லி சுப்பாராவ், மகேஷ் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் பேர் வச்சுக்கிட்டு இன்றைக்கு நாங்கள் ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். அங்கிருந்து வெள்ளக்காரன் கூட தமிழில் சுத்தமா பேசியிருக்கான், வீரமாமுனிவர் பேசியிருக்கான், இலக்கியங்கள் பேசியிருக்கான். தமிழ் ஏற்றுக்க முடியுமா? பிழைக்க வருபவர்கள், ஒரு மதத்தை பரப்ப வருபவர்கள் முதலில் அவர்களுடைய மொழியை நன்கு தெரிந்து கொள்வார்கள். தமிழனை விட தூய தமிழில் பேசுவார்கள். அப்படி தமிழ் பேசுவதனால் இந்த தமிழர் ஏமாளி தமிழர்கள் தமிழ் பேசுவதால் இவர்கள் தமிழன் என்று நம்பினார்கள். பிறகுதான் தெரிஞ்சது அது புலித்தோல் போத்திய நரியாக வைகோ வாழ்ந்திருந்திருக்கிறார் இத்தனை ஆண்டு காலம்னு இன்னைக்குதான் அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கும் எலும்பு கூண்டு தோண்டப்பட்டு கொண்டே இருக்கு. தமிழர்களுடைய எலும்பு கூண்டு தோண்டப்பட்டே இருக்கு. எத்தனை பெண்கள், தமிழ் பெண்கள் கற்ப இழந்திருக்கு தெரியுமா? சித்திரவதை செய்து சிங்கள இராணுவத்தால் குத்தி குதறப்பட்டிருக்கு தெரியுமா? பலருக்கு ஈழ அரசியலை வாழ்க்கை கொடுத்திருக்கிறது தான் உண்மை. இதுதான் உண்மை. பலருக்கு அரசியல் பிச்சை போட்டிருக்கு ஈழம். இங்க தமிழ்நாட்டில் பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய தலைவர்களுக்கு அரசியல் பிச்சை போட்டிருக்கு ஜெயிப்பதற்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நாள் தமிழர்கள் தமிழர்களாக ஒன்று திரள்வார்கள். தமிழர்களுக்கு எதிராக நிற்கின்ற அத்தனை பேரையும் அடையாளம் கண்டு ஒரு நாள் தகர்க்கிற காலம் விரைவில் வரும்ன்றதான் என்னுடைய கருத்து.